அப்போ நீ என்னத்தை நான் திறந்து விட்டு நீ திறக்கலைன்னா நான் திறந்து விட்டு அர்த்தமே இல்லையா, நான் மூடிடுறேன்னு திரும்ப மூடிட்டாங்க. திறந்து விட்டு சில மணி நேரங்களே மூடிட்டாங்க. அதை அப்படி மூடினதுக்கு அப்புறம் வந்த கப்பல் இந்திய கப்பல். 15 நாள் போர் நிறுத்தம், அதாவது பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ஈரான் 15 நாள் போர் நிறுத்தம் நாளை முடிஞ்சு. இப்போ புதன்கிழமை வந்து ஃபைனல் தடாலடி. அமெரிக்கா இந்த எக்ஸ்ட்ரீமு, ஈரான் இந்த எக்ஸ்ட்ரீமு. ஈரான் வைக்கிற கோரிக்கை, அமெரிக்கா வைக்கிற கோரிக்கை ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அது இல்லாமல் அப்புறம் இங்கே இஸ்ரேல் லெபனான் அடித்தாங்கல்ல, நிறுத்த சொன்னாங்க. சரி வேறு வழியில் நிறுத்தப்போ நாங்கள் நிறுத்த வச்சாச்சு. நிறுத்த வச்சோன்னா இதை வந்து திறந்துட்டாங்க, ஹர்முஸ் திறந்து விட்டாங்க. அமெரிக்கா திறக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அந்த 2 பேருமே யூதர்கள். ஆனால் ஜேடி வான்ஸ் வந்து யூதர்கள் இல்லை, அவர் வந்து கிறிஸ்டியன். ஏன் இதை பர்டிகுலர் சொல்கிறோம்னா, யூதர்கள் அவங்க எப்பவுமே தவறாக தான் பண்ணுவாங்க. எப்பவுமே என்னடா அது முன்ன போனால் கடிக்குது, பின்ன போனால் உதைக்குது, இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது கிடக்காங்க. ஸோ நிலைமை வந்து ஈரானுக்கு இழப்புங்கிறது அஃபிஷியலாக வந்த இழப்பு வந்து $270 பில்லியன் ரேஞ்ச், மிகப்பெரிய இழப்பு. ஸோ கமர்ஷியல் கப்பல் வரலாம் போகலாம், எண்ணெய் ஏற்றிட்டு போகலாம், திங்ஸ் கொண்டு போகலாம், என்ன வேணாலும் கொண்டு போகலாம் வரலாம், அவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன சொல்லுது, ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் இணைக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சதீஷ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலம், காலத்தின் கருணையால. என்ன வீட்டில் கேஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கா? தொடர்ச்சியா கிடைக்காது அப்படின்னு பல செய்தி வந்தாலும் கூட ஏதோ முயற்சி பண்ணி நம்ம வீட்டில் இருக்க இல்லை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்காங்களா, இப்படி பண்ணுறாங்களா, இது பண்ணி அப்படின்னு கேட்குறதால உங்களுக்கு கேஸ் கிடைக்குதா, இது இப்படி இருக்கா சாப் அந்த மாதிரி குசலம் விசாரிக்கிறது அப்படி ஆகி போச்சு பாருங்க நிலைமை. கேஸ் வந்துருச்சா, பெட்ரோல் எப்படி எல்லாம் கிடைக்குதா, பிரச்சனை புக் பண்ண முடியுதா, உங்களுக்கு மட்டும் வந்துருச்சா, எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்போ எல்லாமே பேச்சு வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஓட்டு வந்துருச்சா, ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்தாங்களா, இல்லை எப்படி வந்துருச்சு, உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்துருச்சா, அல்லது வந்து இது வந்துருச்சா, அந்த ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லையா, பூத் ஸ்லிப் வந்துச்சா அப்படின்னு இதெல்லாம் கேட்கற விட்டு கேஸ் வந்துச்சா, கேஸ் புக் பண்ணிட்டீங்களா, எனக்கு வரலையே உங்களுக்கு வந்துச்சு, உங்களுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு, அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா, எனக்கு கொஞ்சம் லேசாக சொல்லி விட்றீங்களா, இப்படி இந்த மாதிரி கேஸை வச்சு என்னன்னா உலகத்தில் அமெரிக்கா என்ற ஒரு நாடு இஸ்ரேலோட தூண்டுதல்ல இங்கே பண்ண ஆரம்பிச்சது. நம்ம கேஸை பற்றி பேசுகிறோம், பெரிய விளைவை ஏற்படுத்தினாங்க. இப்போ இதை தாண்டி அமெரிக்கா ஈரானுடைய இந்த பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை, அதில் இருக்கக்கூடிய பலவீனம் என்ன, பலம் என்ன, அது என்ன விளைவை ஏற்படுத்தும்? எது நடந்தாலும் ஏற்படுத்த விளைவு. ஆமாம், நம்பர் 1 வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம். அதாவது ஒரு ஆஃபீஸ், ரொம்ப சிம்பிள் வச்சுக்கோமே, ஒரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் மேனேஜர், முதலாளி விட்டுருங்க, மேனேஜர், அது கீழே வேலை பார்க்குறவங்க. இந்த மேனேஜர் வந்து கீழே சபார்டினேட் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ண மாட்டாங்க. அந்த வித்தியாசம் சொல்ல நம்ம நேயர்களுக்கு சொல்ல காரணம்னா, பேச்சுவார்த்தை கூப்பிட்டு வச்சு ஒரு சபார்டினேட்டை கூப்பிட்டு வச்சு, இப்போ இந்த மாதிரி இங்கே போகணும், போய் அங்கே வந்து கலெக்ஷன் பண்ணணும், இதை செய்யணும், அப்படி பண்ணலாமா, இது செய்யணும், இல்லை அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் ஒர்க்கு கொடுத்தீங்க, சரி வர எப்படி வச்சாலும் உட்காந்து 2 பேரும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. அது வந்து உத்தரவு போடுறது. ஓகே மிஸ்டர் சதீஷ், யூ ஜஸ்ட் கோ தேர், ஓகே தட் ஷாப், தட் ஆஃபீஸ் அண்ட் கலெக்ட் செக் அண்ட் கம் பேக். இது வந்து பேச்சுவார்த்தை இல்லை, உத்தரவு. இது உத்தரவு. கம்பெனியில் ஹையரார்கி லெவலில், மேலேருந்து கீழே வரைக்கும் உள்ள லெவலில் வந்து உத்தரவு போடுறது. அவங்க மடங்கலை, ரிசைன்மெண்ட் போகிறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் இது வந்து பேச்சுவார்த்தை இல்லை. அதே நேரத்தில் இப்போ இந்த எக்ஸ்னு ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி ஒய் கம்பெனி, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மெட்டீரியலை டீல் பண்ண போகிறாங்க. அப்போ என்னென்னா, சரி நம்ம இங்கே வந்து அனுப்புறதுல வந்து நம்ம சேர்ந்து அனுப்பலாமே அப்படின்றதுல அங்கே வரக்கூடியது பேர் பேச்சுவார்த்தை. அப்போ 2 பேருக்கு ஏற்படக்கூடியது ஒரு அக்ரிமெண்ட், சமபலம் பொருந்திய. ஆமாம், அது இப்போதான் பேச்சுவார்த்தை. அப்போ நான் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு மாதத்துக்கு இவ்வளோ ஐட்டங்கள் அனுப்ப போகிறேன், நீங்களும் இது பண்ணுறீங்க, சேர்ந்து அனுப்பிச்சோம்னா நம்முடைய பலம் என்ன, இது என்ன, சரி இப்போ நான் வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஏற்பாடு பண்ணுறீங்க, ப்ளஸ் இந்த ஐட்டங்கள் பண்ணுறீங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், 2 பேரும் பேசுவோம். அந்த பேச்சுவார்த்தை.
அதில் அக்ரிமெண்ட் வந்து எப்படின்னா யார் யாருக்கு எவ்வளோன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டு டேபிளில் ஈக்குவலாக உட்காந்து பேசுறது, இதுக்கு பேர் அக்ரிமெண்ட், பேச்சுவார்த்தை. 2 கம்பெனிகள் 2 பேருமே முழு உடன்பட்டு சைன் அது பண்ணாங்க. உடன்பட்டு சைன் பண்ணணும், அது. ஆனால் இந்த எக்ஸ்ன்ற கம்பெனி வந்து ஒயின்ற கம்பெனியை நாங்கள் வந்து அங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் வந்து அங்கே சப்ளை பண்ணுறீங்க, ஒன்று செய்யுங்க, ஒழுங்கு மரியாதை பேச்சுவார்த்தைக்கு வாங்க, 2 பேரும் பேசுகிறோம், நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நான் ஒரு டிராஃப்ட் இது அக்ரிமெண்ட் கொடுப்பேன், அதை வந்து கண்ணை மூடிட்டு சைன் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு என்ன வருமோ அது வரும், நான் பார்த்து கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகே, கம் ஃபார் பேச்சுவார்த்தை. அது ஆதிக்க மனநிலை. இது அப்படியே நீங்கள் வந்து அமெரிக்கா ஈரானில் பொறுத்துங்க. ஓ. எதுக்கு இவ்வளோ சொல்கிறதுனா, இந்த சரி. விஷயத்தை சொல்கிறதுனா, எடுத்துக்காட்டு. நம்ம நேயர்களுக்கு வந்து புரியாமலே இல்லை. அதாவது எப்படின்னா, நம்மளுடைய பார்வையாளர்கள் வந்து பலதரப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. நான் நிறைய மீட் பண்ணுறேன். சிலர் வந்து ரொம்ப நல்லா படித்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, அப்புறம் உலக அரசியலை கரைச்சி குடித்தவங்க நம்ம பார்வையாளர் இருக்காங்க. நிறைய இடங்கள் நான் பேசும்போது சிலர் வந்து நமக்கு பின்னூட்டம் போடுறதுலேருந்து வாட்ஸ்அப்பில் சொல்கிறதுன்னு பார்க்குறேன். உலக அரசியலை கரைச்சி குடித்தவங்க, அவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து போர் அடிக்கும், சில நேரம் இரிட்டேஷனாக இருக்கும். என்னது இதெல்லாம் தெரியாதா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு கம்பெனி பற்றி சொல்கிறாங்க, 2 கம்பெனி பற்றி சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரியாதா அப்படிங்கிறது ஒரு கூட்டம், அது ஒரு சார்பு. ஒரு சார். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கேட்டகரி இருப்பாங்க. எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க, ஓரளவு விவரம் தெரியும், ஆனால் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் தெரியாது, லோக்கல் பொலிட்டிக்ஸ் தெரியும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரியும், லோக்கல் இதெல்லாம் தெரியும், சமையல் பற்றி இது பற்றி ஜோசியம் பற்றியோ தெரியும். ஆனால் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நமக்கு ஏன் வந்து இது வரல, கேஸ் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இதை பார்த்தோம், ஓ இப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு வர்றவங்க. பலதரப்பட்டால். இன்னொரு பார்த்தா எதுவுமே தெரியாது ஆனால் ஆர்வப்படுறவங்க, அவங்களுக்கு வந்து ஏன் வந்து பேச்சுவார்த்தை அமெரிக்கா கூட்டம் வர வேண்டியதானே, ஈரானுக்கு என்ன கொல்ல போச்சு அப்படின்னு ஒரு இது இருக்குது. அமெரிக்கா தான் ஒரு பெரிய நாடு, அவன் தான் உலகத்தில் வந்து வல்லாதிக்கம் பண்ணக்கூடிய பெரிய நாடு, அவன் தான் பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொல்லி அவன் அமெரிக்காவை கூப்பிட்டான், பாகிஸ்தானுக்கு கூப்பிட்றான், பாகிஸ்தானுக்காரனுக்கு வந்து பேசிட்டு எல்லாம் போகிறான், போய் உட்காந்து பேச வேண்டியதானே, இவனுக்கு என்ன கொல்ல போச்சு இப்படின்ற ஒரு அறியாமையில. அப்போது இது அப்படியே வந்து இவன்னா நான் வந்து இப்போது முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு, ஏற்கனவே பேசியிருக்கோம், அமெரிக்கா இந்த எக்ஸ்ட்ரீமு, ஈரான் இந்த எக்ஸ்ட்ரீமு, ஈரான் வைக்கிற கோரிக்கை, அமெரிக்கா வைக்கிற கோரிக்கை ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை, முரண்பாடாக இருக்குது. 100% முரண்பாடு. அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போறியா, ஒரு பொருள் வாங்குறோம், பொருள் வந்து நம்ம 1000 ரூபா விற்கிறோம், 1000 ரூபா சொல்கிறோம், விற்கிறோம் வந்து 2000 சொல்கிறோம், வாங்குறது இல்லை 1000 ரூபா கொடுங்கன்றாங்க, இது கொஞ்சம் ஏறி வா, நீ கொஞ்சம் இறங்கி வா, அப்போ ஒரு 1500 முடிப்போம், 1400 முடிப்போம் அப்படின்னு வரும். இது வந்து எப்படின்னா நெகோசியேஷன், ஏறக்குறைய ஏறக்குறைய அதாவது நெகோசியேஷன் அப்படிங்கிறது வந்து பேரம் பேசுறது. சரி. அந்த காலத்தில் வந்து மாடு பிடிக்கும் போது துண்டை கையில் போட்டுக்கிட்டு பேரம் பேசுவாங்க, இவ்வளோன்னு சொல்லி அந்த பேரம் பேசுறது. இப்போ இதில் வந்து ஹர்மோஸ் நாங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டோம், அமெரிக்கா ஈரான் பிடிச்சி வச்சுக்கிட்டோம், அமெரிக்கா வந்து வெளியில் நாங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டோம், சரி நீங்கள் வெளியில் ஓப்பன் பண்ணி விடுங்க, நான் ஹர்மோஸ் ஓப்பன் பண்ணி விடுறோம், அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு 2 பேர் ஓப்பன் பண்ணிவிட்டா எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிளும் போகும் வரும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே, அப்போது இது என்னென்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டேன், எங்கே நீங்கள் இஸ்ரேல் லெபனானில் அடிக்கிற நிறுத்திட்டாங்க, 10 நாள் போர் நிறுத்தம் பண்ணிட்டீங்க, அப்போது நான் வந்து இந்த நல்லெண்ண அடிப்படையில் நான் ஹர்மோஸ் வந்து பிடிச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் வந்து திறந்து விட்டேன். உலகத்தில் எந்த கப்பலும் வரலாம், கமர்ஷியல் கப்பல், ஏன் கமர்ஷியல்னா வேறு ஆயுத கப்பலோ எந்த கப்பலும் வரக்கூடாது. ஸோ கமர்ஷியல் கப்பல் வரலாம், போகலாம், எண்ணெய் ஏற்றிட்டு போகலாம், திங்ஸ் கொண்டு போகலாம், என்ன வேணாலும் கொண்டு போகலாம், வரலாம், அவங்களுக்கு கட்டுப்பாடில் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அப்படி சொன்னதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன சொல்லுது, நீங்கள் நம்ம பேச்சுவார்த்தை அடுத்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு நம்முடைய ஒப்பந்தம் எல்லாம் ஓகே ஆனதான் நான் இங்கேருந்து விலகுவேன், அது வரைக்கும் நான் விட மாட்டேன். அமெரிக்கா அப்போ யார் மேலே தப்பு, பேச்சுவார்த்தை என்ன, நான் சொல்கிறத நீ கேள். இப்போ 2ஆம் கட்சி பேச்சுவார்த்தை கேட்குறீங்கல்ல, இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்கணும், இன்னைக்கு நாளைக்கு நடக்கணும் அதிகபட்சம். ஏன்னா நாளைக்கு நைட்டு மிட் நைட்டோட முடியுதுன்னு நினைக்கிறேன். 15 நாள் போர் நிறுத்தம், அதாவது பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ஈரான் 15 நாள் போர் நிறுத்தம் நாளை வர முடியுது. அப்போ புதன்கிழமை வந்து ஃபைனல் தடாலடி. ஓகே, தடாலடின்னு முடிவு பண்ணிடலாமா? ஆமாம், அதான் நடக்குமா அடுத்து? அது வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ அந்த மாதிரி இப்போ பேச்சுவார்த்தைக்கு என்ன சொல்றாங்க வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து அவர் ஜேடி வான்ஸுங்கிற துணை அதிபர் வந்து ஒரு நாட்டுக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய டெலிகேட்ஸ் அவர். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து ஏற்கனவே முன்னாடி கூடவே வந்த இவரோட மருமகன் ஜேட் குஷ்னராக இருக்கட்டும் அல்லது ஸ்டீவ் விட்காஃபாக இருக்கட்டும், இந்த 3 பேர் செல்வாக்கு படைத்த நபர். அந்த பேச்சுவார்த்தைக்கு முக்கியமாக இதுக்கு முன்னாடி வந்து ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடக்கும் போதும் இவர் கிடையாது, ஜேடி வான்ஸ் கிடையாது,
மற்ற 2 பேரும் அது ஸ்டீவ் விட்காஃபும் இவரும் ஜேடு குஷ்னர் வந்து ட்ரம்போட மகளை கட்டினவர். ஓகே, அந்த 2 பேருமே யூதர்கள். ஆனால் ஜேடி வான்ஸ் வந்து யூதர்கள் இல்லை, அவர் வந்து கிறிஸ்டியன். ஏன் இதை பர்டிகுலர் சொல்கிறோம்னா, யூதர்கள் அவங்க எப்பவுமே தவறாக தான் பண்ணுவாங்க, எப்பவுமே இது வரைக்கும் நடந்திருக்க அத்தனையிலையும். ஓகே, ஏன்னா நான் நிறைய உதாரணம் காமிக்க முடியும், பண்ணுவாங்க. அப்போ இப்போ ஜேடி வான்ஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார். எடுத்து என்னோட தலைமையில் இவங்க 2 பேர் வர்றாங்க. அப்படி வரும்போது பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஸ்மூத்தாக போகலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை வந்தது. அப்படி வரும்போதே 2 பேரும் எக்ஸ்ட்ரீம் இந்த சைடில் இருந்தாங்களா, முடியாதுன்னு சொல்லி போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆக்சுவலாக எது அந்த 15 நாள் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டினியூ ஆகுது. அன்னைக்கே அடிச்சிருக்கணும், பிரச்சனை வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே கண்டினியூ அது வந்து அடிதடி நடக்கலை. அப்புறம் ஈரான் வந்து அமெரிக்க நிலைகள் இருக்குல்ல, அது சம்மந்தப்பட்ட அரபு நாடு அடிக்கலை, ஒன்றும் பண்ணல, அமைதியாக அவங்களுக்கான வேலைகளை பார்த்தாங்க. என்ன வேலைன்னு சொல்கிறேன் நான். அது இல்லாமல் அப்புறம் இங்கே இஸ்ரேல் லெபனான் அடித்தாங்கல்ல, நிறுத்த சொன்னாங்க. சரி, வேறு வழியில் நிறுத்துப்பா, நாங்கள் நிறுத்த வச்சாச்சு. நிறுத்த வச்ச உடனே இதை வந்து திறந்துட்டாங்க, ஹர்மஸ் திறந்து விட்டாங்க, அமெரிக்கா திறக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ நீ என்னது, நான் திறந்து விட்டு நீ திறக்கலைன்னா நான் திறந்து விட்டு அர்த்தமே இல்லையா, நான் மூடிடுறேன்னு திரும்ப மூடிட்டாங்க. திறந்து விட்டு சில மணி நேரங்களே மூடிட்டாங்க. அதை அப்படி மூடினதுக்கப்புறம் வந்த கப்பல் இந்திய கப்பல். ஆமாம், இந்திய கப்பல், ஒரு பிரெஞ்சு கப்பல், ஒரு யூகே கப்பல், 4 கப்பல் அடிச்சாங்க. இது தெரிஞ்சேவா இல்ல பாதுகாப்பு தற்காப்புக்காக? என்ன திடீர்னு வரும், நம்ம எல்லாம் திரும்ப மூடிட்டோம், ஆனால் கப்பல் வருது. அப்போ சேப்பானாவின்னு ஒரு சவுண்டெல்லாம் வரும், அது கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோ இருக்கு இல்லையா, அதில் இதெல்லாம் அந்த வேவ்ஸ் தான் போட்டு சேப்பானாவி we have clearance from you, we are second in the list அப்படின்னு சொல்லிட்டு you are attacking அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நம்ம இந்தியன் இதுலேருந்து வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது அப்போ நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பை சிக்னல் மிஸ்டேக் நாங்கள் அடிச்சிட்டோம். அடித்தது யாருன்னா, ஆள் வச்சு புயல் அடிக்கலை, ஆட்டோமேட்டிக் போட் இருக்குல்ல, அடிச்சாச்சு. தொழில்நுட்ப கோளாறு தான் அது. வந்து அவங்க சொன்னது தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்ப கோளாறுன்ற பேரில் வந்து அடிச்சிருக்கலாம். அப்போ நோக்கம் இருக்கணும். என்னன்னா, இது வந்து இந்திய கப்பலாக இருந்தாலும் அடிப்போம், அமெரிக்கா நீ பார்த்துக்கோ. அதாவது புருஷன் மேலே கோபம் இருந்தால் பிள்ளைய போட்டு அடிப்பாங்க. அது மாதிரி இது எல்லாமே இந்த மாதிரி அடிச்சிட்டோம். சாரிப்பா, நான் வந்து தெரியாம இது வந்து பை சிக்னல் மிஸ்டேக் ஆச்சு, நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கிளியர்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால் நாங்கள் வந்து தப்பாக அடிச்சிட்டோம். பட் அதுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பேசி ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி எல்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னத்தை பண்ணாலும் அதை அடித்து அதுக்கப்புறம் இவங்களோட கப்பல், யூகே கப்பல் அண்டு ஃப்ரான்ஸ் கப்பல், அவங்களே அடிச்சு விட்டு அவங்களுக்கு கதறாங்க, எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு அது அப்படியே. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஆட்கள் கிளம்பி வர்றாங்க பேச்சுவார்த்தைக்கு, கையில் வந்து ஒரு டிராஃப்ட் கொண்டு வர்றாங்க, என்னென்னலாம் பண்ணணும் பேச்சுவார்த்தை. எப்படி அந்த கம்பெனி சொன்ன பார்த்தீங்கல்ல, பேச்சுவார்த்தை. எங்கள் ஆட்கள் வருவாங்க, கையில் டிராஃப்ட் கொண்டு வருவாங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து மூடிக்கிட்டு வரணும், பார்க்கணும், படித்து பார்க்காமலோ பூரா கையெழுத்து போடணும், ஓகே சொல்லணும், ஷேக் ஹேண்ட், அப்படி கிளம்பி போகணும். இல்லைன்னா அடித்து துவைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவிப்பு கொடுத்த உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அந்த விளக்கெண்ணையே வேண்டாம். ஓகே, நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, நம்ம லோக்கல் கலவைகளை பேசுறது நம்ம பாஷையில், இந்த வெண்ணெய் விளக்கெண்ணெய் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் இல்லை. நீங்கள் வந்து டெல்லிக்கு வந்து நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும்னா 2 பேரும் சம அந்தஸ்தில் இருக்கணும். என்ன நீ மிரட்டி என் கழுத்தில் வந்து கையை வச்சு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி எப்படி வர்றது? நான் வரலையா, நீ வேலையை பார்த்து போயா, எனக்கு என்ன பண்ணு தெரியும். நான் டெல்லி பண்ணலைன்னா பெங்களூர் பண்ணுறேன், இல்லை மும்பைக்கு பண்ணுறேன், உன் கூட பிஸ்னஸ் பண்ணி எனக்கு நான் தலையெழுத்தா, வேலையை பார்த்து போயா, நான் பார்த்துக்கிறேன், நீ என் இடத்துல வந்து இப்போ உட்காந்துருக்க அப்படி. பேச்சுவார்த்தை கிடையாது, வேண்டாம்னு கேன்சல் பண்ணாங்க. கேன்சல் பண்ண உடனே இவங்களோட கப்பல், கமர்ஷியல் கப்பல் ஒன்று, அமெரிக்கா வந்து அந்த கப்பல் வந்து யுஎஸ்எஸ் ஸ்ப்ருவான்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட ஈரானோட இது தௌஸ்கா அப்படின்னு கல்ஃப் ஆஃப் ஓமனில் பிடிச்சி சிறப்பு சீஸ் பண்ணிட்டாங்க. என்ன கப்பல் அது? போர் கப்பலா இல்லை கமர்ஷியல் கப்பல்? இது கமர்ஷியல் கப்பல், பொருட்கள் எடுத்து வர கப்பல். பொருட்கள் எது சரக்குன்னா என்ன, ஆயுத சரக்கும் இருக்கும். சரக்குல எல்லாமே எல்லாமே இருக்கும், சரக்கு எல்லாமே வரும் அதுல. இந்த போர் நேரத்துல வந்து மக்கள் நல்வாழ்வு ஒரு பக்கம், ஆனா மக்களை வந்து நாம இருக்கணும், பாதுகாக்கணும்னா இதுக்கு ஆயுதங்கள்லாம் வரும். ஓகே, முழுக்க ஆயுத கப்பலா வராது, சரக்கை போட்டுட்டு கீழே ஆயுதங்களை போட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இவன் கொண்டு வர்றது இவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கும் தெரியும். ஓகே, ஆனா இது வந்து கமர்ஷியல் ஷிப் தான் சொல்றாங்க. அப்படிதான். அதுக்கு பேர் வந்து தௌஸ்கா
இன் கல்ஃப் ஆஃப் ஓமன். அதை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க, மிரட்டி அடிச்சு பிடிச்சி சீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து யுஎஸ்எஸ் ஸ்ப்ருவான்ஸ் ம். அப்படின்ற அமெரிக்க கப்பல். ம். அது வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. ஈரான் கிட்ட இருக்கு. ஈரானோட கப்பலை ம். ஈரான் பக்கத்தில் வச்சே ஓ. சீஸ் பண்ணிட்டாங்க. ம். சீஸ் பண்ணி சும்மா இருப்பாங்களா? அமெரிக்காவோட ஆயுத கப்பல் ம். 2 கப்பல் அது மேலே ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஓ. ம். அப்போ இதுக்கப்புறம் எங்கே பேச்சுவார்த்தை? ம். ஆனால் பாகிஸ்தானுக்கு அவங்க பறந்து வர்றாங்க, இன்னைக்கு வர்றாங்க. ஓ. நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் வரலை, பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் தயாராக இல்லை, நாங்கள் தயாராக இருக்கோம், நாங்கள் எவ்வளோ நல்லவங்க பார்த்தியா அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு, இது டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு. நாங்கள் நல்லவங்க தான், பேச்சுவார்த்தைன்னு சொல்லி 2வது செகண்ட் ரவுண்டு பேச்சுவார்த்தைக்கு எங்களோட முக்கியமான ஆட்களை பூரா அனுப்பிச்சுட்ருக்கோம். ஆனால் நீங்கள் வரல, நீங்கள் சும்மா அங்கே உட்காந்துட்டு வந்து இது விளையாட்டு காமிச்சிட்ருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நாங்களே இறங்கி வர்றோம், நீங்கள் இறங்கி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை தோல்வின்னு சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தை நடந்தால் தானே தோல்வியாகும், பேச்சுவார்த்தை கிடையாது. அப்போது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டோட முடியுது அந்த 15 நாள் போர் நிறுத்தம். அதுக்கப்புறம் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் நம்ம அதை பார்க்கணும். இதுக்கப்புறம் அது தெரியும். ஆமாம். ஒரே ஒரு நிறைவான கேள்வி, இந்த பேச்சுவார்த்தை கடந்த கால போர் அனுபவம் இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா கொடுக்க வேண்டிய விலைன்னு என்ன சார் இருக்கு ஈரான் கிட்ட? பலரும் அதுதான் கேட்கறாங்க, என்ன விலையை கொடுத்தால் அமெரிக்கா கொடுத்தால் ஈரான் நிற்கும் அப்படி? ஒரே ஒரு விஷயம்தான், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா, உன் நாட்டை நீ பார்த்துக்கோ, ஓகே, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு கையை தொடச்சிக்கிட்டு அப்படி வெளியில் போயிட்டான்னா அதுதான் விலை. அது போதுமானதா? இழப்பு ஈரான் பக்கம் இருக்கு, இழப்பு இருக்கு, உச்சபட்ச தலைவர் இருந்திருக்கும், பல இல்லை, பாதிப்பு ஏற்படுத்திருக்கு இல்லையா? என்னன்னா அது கட்டமைப்பு உடைஞ்சிருக்கு. வேணும்னு கேட்குறாங்க, ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவும் நிறைய இழந்திருக்காங்க, அமெரிக்கா வந்து டவுசர் கண்டு போய் கிடக்காங்க, அதனால அமெரிக்காலாம் அவளுக்கு ஈஸியாக கொடுக்க மாட்டான். ஓகே, அப்ப இவங்க விட்டுருவாங்களா ஈரான்? அதையும் நம்ம பார்க்கணும். வேறு வழி, விட்டு கிளம்பி போகிறான்னா இதோட நிற்கும். அப்போ என்ன சொன்னால், இங்கே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா வந்து எனக்கு 1 ட்ரில்லியன் இழப்பீடு தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த 10 அம்ச கோரிக்கையில் அது கோரிக்கையை மொத்தத்தை தூக்கி குப்பையில் போட்டு இவங்க வேறல சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு சம்மந்தமே இல்லை. எப்படியும் அமெரிக்கா வந்து இழப்பீடு கொடுக்க வரமாட்டான். அப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களோட நிலையில வச்சு தான் எங்களை அடித்தாங்க அப்படின்னு குவைத்து, கத்தாரு, இது யுஏஇ, சவுதி அரேபியா அண்டு பஹ்ரைன், இந்த 5 நாட்டில் வந்து பில்லு போட்டிருக்காங்க, நீங்கள் எனக்கு இவ்வளோ தரணும் அப்படின்னு ஈரான் பில்லு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த 5 நாடுகள்லையும் அமெரிக்கா பில்லு போட்டிருக்கான், நான் உங்களுக்காகத்தான் இங்கே இறங்கி வந்து இவ்வளோ தூரம் இழந்திருக்கேன். இது வந்து என்னடா அது, முன்ன போனால் கடிக்குது பின்ன போனால் உதைக்குது, இது என்ன இது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இது கிடக்காங்க இப்போ. ஸோ நிலைமை வந்து ஈரானுக்கு இழப்புங்கிறது அஃபிஷியலாக வந்த இழப்பு வந்து $270 பில்லியன் ரேஞ்சு, மிகப்பெரிய இழப்பு. நம்ம மதிப்புல எப்படி சார்? நம்ம 25 லட்சம் கோடி, நம்ம ரூபாய் மதிப்புல, நம்ம ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி வந்து இழப்பு இப்போ வரைக்கும். ஆமா, இப்போ ஒரு 3 லட்சம் கோடி வந்து இஸ்ரேலுக்கு இழப்புன்னு சொல்றாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு இழப்பு அதெல்லாம் தாண்டின இழப்பு. எப்பவுமே உண்மை பேச மாட்டாங்க அவங்க, வந்து வடை சொல்றவங்க. எதை எடுத்தாலும் வந்து எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஐயா எங்களுக்கு ஒண்ணு அடிபடவே இல்லையே. உண்மையாவே சார் இஸ்ரேல் இப்ப எப்படி சார் இருக்கு? நலமாக இருக்கிறதா? நலமறி அவான்னு கேக்குறேன். உயிரோட இருக்கு, ஏதோ உயிரோட இருக்கு அது சொல்லலாம். ஏன்னா நான் கடந்த ஒரு 50 நாளா நான் டெய்லி பார்த்துட்டு வர்றேன் இஸ்ரேல் நிலைமைய. டெல்லவியூல அடி வாங்கியிருக்கான், ஹைஃபா துறைமுறை அடி வாங்கியிருக்கான், ரன்வே அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணான்னு வச்சுக்கோங்க, அரைகுறையா சரி பண்ணிட்டு கூட வந்து வண்டி ஃப்ளைட் ஓட்டுறாங்க. ஓகே, பீர்ஷேபான்னு ஒரு பெரிய சிட்டி, அதில் பெருசாக அடி வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் செட்லஸ் ஏரியான்னு சொல்லி ஜெருசலத்தில் இருக்கு, அங்கே அடி வாங்கியிருக்கான். கொஞ்சம் நஞ்சம் அடி இல்லை, அடி வாங்காத இடமே இல்லை என்ன. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து டிமோனான்னு சொல்லி அவங்களுடைய அணு ஆயுத இடம், அது வெளியே சொல்லவே மாட்டாங்க. எப்போ அணு கிடங்க சார்? ஆமாம், அணு ஆயுதம் தயாரித்து வச்சுருக்காங்க, அந்த இடத்துல பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அராதுன்னு ஒரு இடம், அணு சம்மந்தப்பட்ட இடம், அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம், அது அடி வாங்கியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து அடி வாங்காத இடமே இல்லை, அப்படி அடி வாங்கியிருக்காங்க. மக்கள் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க, சிட்டியை விட்டு எல்லாம் கிளம்பி கிராமங்களுக்கு தோட்டங்களுக்கு போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு பயங்கர மோசமான நிலைமை. அது இல்லாமல் அவங்களுக்கான வருமானம் சுத்தமாக போச்சு. கடந்த 2.5 வருஷமா பெரிய வருமானம் இல்லை, ரொம்ப முன்னப்பன இருந்துச்சு. இப்போ கடந்த 2 மாசமா வந்து சுத்தமாக வருமானம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் எதுலேருந்து வரும்? ட்ரேடுலேருந்து வரும், டூரிஸ்ட்லேருந்து வரும், வேறு வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரும். இப்போ ஆயுதத்தை வந்து இங்கே பிரயோகப்படுத்திட்டு பார்த்தியா நீங்கள் அடித்தோம் பார்த்தியா அப்படின்னா அந்த ஆயுதோட விற்பனையில் வரும். 100 ரூபா ஆயுதத்தை 1000 ரூபாய்க்கு விற்பாங்க.
F-35 வரைக்கும் எல்லாத்தையும் திருப்பி அடிச்சிட்டாங்க. ஈரான் அடிச்ச உடனே மொத்தம் அமெரிக்காவோட ஆயுத சேல்ஸ், அமெரிக்கா வச்சு இவங்க இஸ்ரேல் பண்ற ஆயுத சேல்ஸ், எல்லா சேல்ஸும் அவுட்டு. அப்புறம் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி இது என்னப்பா இது, நீ அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அயன் டோம். ஆமா, அயன் டோம் வந்து இந்தியாவே வந்து பெருசா ஆர்டர் கொடுத்துருக்கு. அதை கேன்சல் பண்ண போறா என்னன்னு தெரியாது. ஏன்னா அயன் டோம் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. சரி, இதெல்லாம் முடிஞ்சு அங்க பெரிய அடி வாங்கியிருக்கான். என்னோட கணிப்பு படி ஓகே, இஸ்ரேல் அவங்க வந்து கட்டடங்கள் அது இதுன்னு போகிற டேமேஜ், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆயுதங்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இதனால ஏற்பட்ட பொருளாதார எதிர்கால பொருளாதார இழப்பு, அது உயிரிழப்பு, பாதிப்பு, அதெல்லாம் நிறைய இருக்கு. சுகாதாரம், அதெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் இவங்க இந்த சமயத்தை இவங்களுக்கு கொடுத்த சம்பளம், அது இழப்பீடு அப்படி எல்லாம் சேர்த்து எடுத்தா ஒரு 100 லட்சம் கோடிக்கு குறையாத இழப்பு இவங்களுக்கு. அவங்க வாழ்நாளில் அவங்களோட சரித்திரத்திலேயே நீ எந்திரிக்க முடியாது. நான் வந்து ஒரு டீட்டெயிலில் எடுத்து கணக்கு போட்டு பார்த்து கிட்டத்தட்ட 25 வருஷமாகும் நிலைமையெல்லாம் சுமூகமாக இருந்தால் இஸ்ரேல் வந்து திரும்ப பழையபடி வர்றதுக்கு அப்படின்னு கணக்கு போட்டால், அமெரிக்காவிலேருந்து ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் அவர் எழுதுனது இன்னும் 40 வருஷம் ஆகுன்னு எழுதியிருக்கிறார். அதே இது வந்து ஈரான் வந்து 10 வருஷத்துல மீண்டு வந்துடுவாங்க. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். எதை யூகிக்க முடியுதா என்ன காரணம்னு? ஏன்னா இஸ்ரேல் என்ன அடி வாங்கியிருக்காங்களோ அதை விட அதிகமாக ஈரான் அடி வாங்கியிருக்காங்க. உயிரிழப்பு நிறையா, பெருசாக அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வர்றதுக்கு 40 வருஷம் ஆகும், இவங்க ஒரு 10 வருஷம் வந்துடும். எதனால? அதான் உங்களுக்கெல்லாம் எதை யூகிக்க முடியுதான்னு கேட்குறேன். ஒரே ஒரு விஷயம் வந்து, இஸ்ரேலில் ஆயில் கிடையாது, இங்கே ஆயில் இருக்குது, வருமானம் இருக்குல்ல, ஆயிலை விற்று வருமானம் டக்குன்னு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒன்று திறந்து விட்டுருக்காங்க, ஹர்மோஸ். அதில் வந்து டோல் வசூல் பண்ணால் அது எத்தனை 1000 கோடி லட்சம் கோடின்னு வரும். இயற்கை கொடுத்த கொடை எல்லாமே வந்து அதோட சேர்த்து முன்னாடி ஃப்ரீயாக விட்டாங்க. ஃப்ரீயாக விடாமல் இப்போ வந்து இவங்களும் ஓமானும் ஷேர் பண்ணிட்டு அவங்க வாங்குறாங்கன்னா இவங்க 10 வருஷம் இருந்துச்சு பெரிய நாடாயிருவாங்க. அவங்க வந்து திரும்ப கட்டமைப்பு வந்து சேர்றதுக்குள்ள அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள திரும்ப அடிக்காம இருக்கணும். அதுவா இருக்கு. ஆமா, ஏன்னா கொஞ்சம் நஞ்சமா அடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது எப்பவுமே ஒரு வெறினை வந்து சுத்தியே கடிச்சிட்டு இருந்தா சரி, அப்புறம் வெளியே அடங்கிருச்சுப்பா, ஊசி எல்லாம் போட்டு வெளியே அடங்கிருச்சுன்னா கடிபட்ட சும்மா இருப்பானா? இந்த நேரத்தை என்ன கடிச்சுன்னு அடிப்பாங்கல்ல. ஆமா, மீண்டு வந்த உடனே ஆமா மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்து வந்தாலும் தேடி வந்து அடி. இந்த ஏன் நான் திருந்திட்டேன், ஏன் நான் இப்ப வெறிநாய் இல்லையா அப்படின்னா அந்த மாதிரி அவங்க சுத்தியே வந்து அடிக்காம இருக்கணும். ஆமா, ஈரான் இல்ல, ஹஸ்புல்லா இருக்கட்டும், ஹவுதிஸா இருக்கட்டும், ஹமாஸா இருக்கட்டும், இது இவங்கெல்லாம் அடிக்காம இருக்கணும். ஏன்னா நிறைய அடி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து 40 வருஷம் ஆகுன்னு சொல்றாங்க. இவன் 10 வருஷம் எந்திரிச்சு வந்துருவாங்க. என்ன கையில் ஆயுதம் நிறையா இருக்கு. இதுக்கப்புறம் மக்கள் வந்து இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமா நல்ல வளமா வாழும். ஏன்னா கையில் வருமானம் வருது. இப்போ அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அமெரிக்கா திரும்பி போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த ரீஜன்ல வந்து தலைமை வேணாம் பாப்புன்னு எல்லாம் திருப்பி அனுப்புறாங்க. அப்போ ஈரானுக்கு வந்து டக்குன்னு 10 வருஷத்துல இப்போ வந்துடுவாங்க. இவங்க வர முடியாது அப்படிங்கிறதான். உங்க எடுத்துக்காட்டு, ஒப்பீடு, அந்த ஓமையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. புரிஞ்சுக்கிறதா சும்மா நம்ம பேசுறது எப்படின்னா என்ன சொன்னா, ஒரு செய்தி வாசிக்கிற மாதிரி இவர் அடித்தார்கள், இங்க வந்தாங்க, இத்தனை பில்லியன் அப்படின்னு பேசுறது இல்ல. அது கூட அது குறிப்பா உங்க பேச்சுல சார் சில பேர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி நமக்கே பாக்குறப்ப அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அதை வந்து ரொம்ப எளிமையா பக்குவப்படுத்தி நம்ம என்னோட ரீச் வந்து யாருக்கு போகணும்னா, படிப்பறிவு அற்ற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு போகணும். இதுக்கு இடையில வந்து அறிவாளிகளும் இதை பாக்குறவங்க சிலர் வந்து எரிச்சல் படுறாங்க. அதை நான் சொல்லத்தான் செய்யறேன். என்னப்பா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீ பெரிய அறிவாளி மாதிரியே மற்றவங்களுக்கு ஒண்ணு அறிவே இல்லாத மாதிரி நீ வந்து பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு எரிச்சல் படுறாங்க. அவங்க எரிச்சல் பட்டாலும் பரவாயில்லை, நம்மளுக்கு பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் போய் சேரணும் எளிமையா. ஆனா டீட்டெயில் பூரா சொல்லுவோம். எத்தனை லட்சம் கோடி, எத்தனை இது, என்ன மாதிரி ஆயுதங்கள், என்ன மாதிரி நிலப்பரப்பு, என்ன மாதிரி மக்கள் அப்படின்னு டீட்டெயில் சொல்லுவோம். என்ன நடந்ததோ அதை பதிவு பண்றோம். நம்ம சொந்த கருத்து திணிக்கிறது இல்ல. சொந்த கருத்து திணிக்க முடியாது. அறிவாளிகள் ஜீனியஸ் அப்படிதான் பண்றாங்க. பல ஊடகங்களை தன்னுடைய சொந்த கருத்தை இது ஒரு வாய்ப்பா நம்ம வந்து ஈரான் வந்து அடியே வாங்காம சட்ட கசங்காம பூரா அடிச்சு பண்ண அப்படிலாம் இல்ல. ஈரான் பயங்கர அடி வாங்கியிருக்காங்க, ரொம்ப மோசமா இருக்காங்க, எல்லாம் கரெக்ட் நடந்திருக்கு. ஆமா, அதையும் சொல்லுவோம், எடுத்து வைப்போம். நமக்கு என்ன, ஈரான் வந்து அடி வாங்கின என்ன, அடி வாங்கட்ட என்ன, நமக்கு வந்து பெட்ரோல் கிடைக்குதாங்கிற பார்க்க போறோம். அப்ப நமக்கு என்ன, அமெரிக்கா வந்து ஓகே எஸ் பாஸ்ன்னு போட்டா பெட்ரோல் கிடைக்குதா, அமெரிக்கா எஸ் பாஸ் போட்டு நம்ம பெட்ரோல் கிடைக்கலையா, போயா அப்படின்னு வந்து இங்கே போறோம். ரொம்ப சிம்பிள். நமக்கு நம்ம வாழ்க்கை முக்கியம் இல்ல. விறகடுப்புல இருந்து திரும்ப கேஸுக்கு மாறணும்னா யாரு வேணும்னு பார்க்க போறோம். நன்றி சார், ரொம்ப நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.